முகில் FM கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360. வெளிநாட்டு செய்திகள். சீனா தனது கடற்படையை நவீனப்படுத்தும் முயற்சியாக மிதக்கும் கப்பல் துறை ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இதனால் கடற்கரையிலிருந்து அதிக தொலைவில் கடலுக்குள் இருக்கும் சேதமடைந்த போர்க்கப்பல்களை சீர் செய்திட முடியும் என அந்த நாட்டில் மக்கள் விடுதலை இராணுவ செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது. வெளிப்புற உதவியின்றி சுய சார்புடன் இயங்கக்கூடிய திறன் கொண்ட இந்த கப்பல் துறை குறித்த தகவலில் ஹவாஷுவா நகரின் முதன்மையான இந்த கப்பல் துறையானது பழுதடைந்த கப்பல்களை மிக குறைந்த காலத்தில் விரைவில் சீர் செய்து போர் திறனுடன் கடற்படைக்கு திருப்பி அனுப்பும் பணியை திறம்பட செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போர் நடைபெறும் இடங்களுக்கு செல்லும் வகையில் இந்த துறைமுகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிதக்கும் துறைமுகத்தில் உள்ளே போர்க்கப்பல் ஒன்று இருப்பது போன்ற புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ள செய்தி நிறுவனம், எங்களது கடற்படைக்கு சேதமடைந்த மிகப்பெரிய கப்பல்களை கடற்கரையில் இருந்து கடலுக்குள் அதிக தொலைவில் கொண்டு செல்லும் திருப்பு முனையாக பணிகளை மேற்கொள்ளும் அடையாளமாக இந்த கப்பல் தொடங்க திட்டமுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இந்த கப்பலின் பயன் என்னவெனில், சிறிய அளவில் சேதமுற்ற கப்பல்களை பணியில் இருந்து விடுவிக்க வேண்டியதும் இல்லை. அதே வேளையில் அதிக சேதமடைந்த கப்பல்களை கப்பல் கட்டும் தளம் திருப்பி அனுப்ப வேண்டியதும் இல்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் துறைமுகமானது போர்க்கப்பல்கள், எதிரி கப்பல்களை தாக்கி அளிக்கும் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை கையாளும் திறன் படைத்தது. அதனுடன் 2 மீட்டர் உயரம் கொண்ட கடல் அலைகளை எதிர்க்கும் திறனும் கொண்டது. இதனால் விமானம் தாங்கி கப்பல்களை இது சரி செய்வதில்லை.